ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி போட் ஏர்டோப்ஸ் 1-to-1 அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ரியலி வில் பி பெனிஃபிட்டட். ஸோ டோன்ட் மிஸ் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போதுமே கொடுத்துட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே சார்ஜிங் கேஸ் தான் இருக்கு. இது ஆக்டிவ் பிளாக் கலர். இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 1299 rupees ஒன்லி. இதில் இன்னும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது கரண்ட்லி அன்அவைலபிள். ஸோ நான் இந்த பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியாக இதுக்கு மறுபடியும் வரலாம். இதில் என்ன இருக்குன்னா இயர் மஃப்ஸ் 2 செட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குன்னா ஐம் அ போட் ஹெட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் 1 year வாரண்டி கார்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரொம்பவே பெருசாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை படித்தாலே போதும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தெரிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டலாக் இருக்குது. ஒரு சைடு செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ இருக்குது, போட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டர்ஸோட ஃபோட்டோ, ஐபிஎல் டீம் நேமோடு இருக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இது எல்லாமே தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சிடலாம். நம்ம ஏர்டோப்ஸ் பார்க்க வேண்டிய டைம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஈஸியாக நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அதுவே ஒரு டேஞ்சர் தான். குட்டியாக இருக்கிறதுனால பத்திரமா வச்சுக்கணும், கீழே விழாமல் பார்த்துக்கணும். சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதில் எல்லாமே மேக்னெட் தான். லிட்டும் சரி, இன்சைடும் சரி, ஆல் மேக்னெட். இதான் நம்ம இயர்பட்ஸ். சென்டரில் எல்இடி டிஸ்பிளே சார்ஜிங் இருக்குது. இயர்பட்ஸ் ஆன் பண்ணோன்னே சென்டரில் ஆன் ஆயிரும். அது சார்ஜிங் கேஸோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு காமிக்கும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பார்த்து தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இயர் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுவும் மேக்னெட் தான். ஸோ உள்ளே வச்சோன்னே ஃபிட் ஆயிரும். கீழே கவுத்தாலும் கீழே விழ சான்ஸே இல்லை. ஏன்னா மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் உள்ள மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் இருந்து எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆகலைனாலும் நோ ப்ராப்ளம். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஒரு இயர்பட் ஆன் பண்ணாலே போதும், இன்னொன்றும் தானாகவே அது கூட பேர் ஆயிடும். இந்த ப்ளூடூத் ஃபெசிலிட்டி எப்படின்னா, ப்ளூடூத் டிவைஸ் ஆன் பண்ணால் மட்டும் போதும், ஏர்டோப்ஸ் 1-to-1 V2 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். பேர் பண்ணிடலாம். ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சவுண்ட் ப்ளே ஆகும் இயர்பட்டில். ப்ளூடூத் ஆஃப் ஆனோன்னு வேறு ஒரு சவுண்ட் ப்ளே ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கனெக்ட் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு. சின்ஸ் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கனால ஒரு இயரில் மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது லெஃப்ட்டில் நீங்கள் கேட்டாலும் சரி, ரைட்டில் கேட்டாலும் சரி, ரெண்டுமே ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இயரில் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட்டில் கேட்குறீங்கன்னா லெஃப்ட் இயர்பட்டை மட்டும் வச்சுட்டு ரைட்டை யூஸ் பண்ணலைன்னா அந்த ரைட்டில் எதை நீங்கள் யூஸ் பண்ணலை அந்த இயர்பட்டை நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சுட்டா மட்டும் போதும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு காதில் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. சார்ஜ் பண்ணுறது எப்படின்னா, சார்ஜிங் கேஸை நம்ம போர்ட் யூஸ் பண்ணி
சார்ஜ் பண்ணிடலாம். அது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இந்த இயர்பட்ஸ் உள்ளே வச்சோடனே தானாகவே நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடும். ரெட் எல்இடி அப்படின்னா அந்த இயர்பட் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ளூனா சார்ஜ் ஆயிடுச்சு, ரெண்டுமே ஃபுல்லி சார்ஜ். ஸோ சென்டரில் உள்ள எல்இடி டிஸ்பிளே தானாகவே ஆஃப் ஆயிரும். அது ஆஃபில் இருந்துச்சுன்னா 2 இயர்பட்ஸும் ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, சார்ஜிங் கேஸ் சார்ஜ் பண்ணுறப்போ இவங்க கொடுத்துருக்க சார்ஜிங் கேபிள் மட்டும் வச்சு சார்ஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணோன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இதில் என்ன இருக்குன்னா, கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் போதும், கால் ஆன்சராக பண்ணிடலாம். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் எண்ட் பண்ணிடலாம். கால் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும், கால் ரிஜெக்ட் ஆயிரும். மியூசிக், நீங்கள் மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது ப்ளே பண்ணணும் ஆர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஏதாச்சும் ஒரு இயரில் பண்ணிங்கனாலே போதும், 2த்துலேயும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் ட்ராக், மியூசிக்கில் ப்ரீவியஸ் ட்ராக் போகணும் அப்படின்னா லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ராக் போகணுன்னா ரைட் இயர்பட்டில் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். இதில் ஒரு ஃபீச்சர் இல்லை, அது என்னென்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸில் இருந்து தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமே தவிர நம்ம இயர்பட்டில் நம்மளோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. AirDots 1-to-1 V2 அன்பாக்சிங் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.